ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்தது. பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சரி ஓகே, சிக்கன் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சண்டே வந்து சரி நைட்டு நம்ம எதனா செஞ்சு சாப்பிட்லாம் சிக்கன் அப்படின்ட்டு நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். அப்படியே வந்து காய்கறிலாம் வாங்குறதுக்கு எப்போவுமே சண்டே தான் வந்து அந்த 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருவேன். ஜோசப் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ எப்போவுமே சண்டே தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு அப்புறம் சாண்ட்விட்சு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இந்த சாண்ட்விட்சு அப்புறம் வேறு என்னது சிக்கன் சமோசா அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். அன்றைக்கி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அதெல்லாம் சாப்பிட்டு. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ ஜோசப் வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் குழம்பு இல்லை, கிரேவி மாதிரி செஞ்சேன். ஏன்னா ரசம் ஆல்ரெடி வந்து நேற்று நைட்டு வந்து ரசம் வச்சேன். சாட்டர்டே நைட் வந்து ரசம் வச்சுருந்தேன். சரி ஓகே, நம்ம எதுக்கு திருப்பி குழம்பு பண்ணணும், சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா ரசத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நான் ஜோசப் சொல்லியிருந்தாங்க ரசம் இருக்குல்ல, அதனால் வந்து ஸோ நீ கிரேவி மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நானும் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து சிக்கன் குழம்பு செய்யும் போதெல்லாம் எதனா ஒன்று சொதப்போம். நான் வந்து உப்பு ஒன்று அதிகமாக போட்டுருவேன், அப்படி இல்லைனா வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேன். இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதான் சண்டே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓகே அப்படின்ட்டு நல்லா செஞ்சேன் அப்படின்ட்டு ஜோசஃபும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டது, ரசத்துக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து அந்த கலரு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. கரெக்டாக அந்த உப்பும் சரி காரமும் சரி எல்லாமே நான் கரெக்டாக இருந்து கேபி சாப்பிட்டானா பார்த்துக்கோங்க. எப்போவுமே கேபி லைட்டாக உப்பாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான், காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான். அவன் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிடுவான். சிக்கன்லாம் அவனும் நல்லா சாப்பிட்ருந்தான், நல்லா வந்திருந்தது. அப்போ தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ இத்தினாலாம் நம்ம பண்ணதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்ட்டு தோணுச்சு. இன்றைக்கி தான் நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கே அடிக்கடி தோணிகிட்டே இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்ன அப்படி நல்லா பண்ணியான்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு சமையலே பண்ண தெரியாதுல்ல, அவங்க எல்லாேருக்கும் தெரியும். ஆனால் நான் இப்படி பண்ணுறேன்னா அது எனக்கு ஒரு ஓகே, ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்கியாச்சு. இது வந்து காலையில் நான் டைம் காட்டியிருப்பேன்ல, காலையில் எடுத்த வீடியோ. ஜோசஃபை வேலைக்கு அமுச்சிட்டு தோசைலாம் சுட்டு கொடுத்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வேலைக்கு அமுச்சிட்டு திருப்பி படுத்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எழுந்தேன். ஒரு 10 o'clock தான் எழுந்திப்பேன். ஏன்னா பாப்பா லேட்டாக தூங்குறதால அவன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திப்பான். ஸோ எழுந்தேன். அவங்க வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு திருப்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அன்றைக்கி சாயந்தரம் எடுத்தது. எங்கள் மம்மி வந்து எனக்கு உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல, போய் பிரித்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இது கலரு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம துணிலாம் வந்து போட்டு வைப்போம்ல, உங்களுக்கு இப்போது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம துணிலாம் அதில் அடுக்கி அழகாக வச்சுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 9 இருக்குது, 9 பேக்ஸ் இருக்குது. அதில் வந்து இது வந்து 300 சொல்லி வாங்கியிருந்தாங்க போல். 300க்கு இது வர்த்தா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. நான் வந்து ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 பேக் இருக்குது. கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. ஓகே அப்படின்ட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஸ்லாப்பில் வந்து நான் கச்சா முச்சான்னு அடுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு அது பிடிக்கல. உங்கள் வீட்டுக்கு வந்தால் பார்த்தா எனக்கு அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. எல்லா அம்மாவும் இப்படி தானேங்க, எனக்கு அதை பார்த்தா டென்ஷன் ஆகுது. அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணி உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். இனிமேலாச்சும் ஒழுங்காக அடுக்கி வெய்யி அப்படின்னாங்க. சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தில் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் நான் எல்லாமே மடித்து அதில் வச்சுட்டேன்.
எனக்கு என்னென்னா எதனா ஒன்று வாங்கி கொடுத்துட்டா இல்லை எதனா நான் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அதை எப்படின்னா போட்டு பார்க்கணும், அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை பிரித்து பார்த்துருவேன், உடனே பண்ணி பார்த்துருவேன். அதனால் வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டு இது எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்லாப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அடுக்கி வைப்பேன். அது ஒன்று ஒன்றும் எடுக்கும் போது அப்படியே விழுந்துடும். திருப்பி மடிச்சு வைப்போம். அது எத்தனை நாள் வைப்போம்? ஒரு 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி வைப்போமா. அதுக்கப்புறம் திருப்பி அது விழ என்ன ஆகும்னா அதை அப்படியே நொந்தி விட்டுருவோம். ஸோ அப்படி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா மம்மியை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இனிமையாச்சும் நம்ம வந்து ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணேன். பார்த்திங்கன்னா இது பழைய ட்ரெஸ்லாம் வந்து பாப்பாவோட சின்ன வயசு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போனால் அப்போ அந்த கிட்லாம் கொடுப்பாங்க. அந்த டப்பாவில் தான் நான் வந்து மொத்தம் 2 பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து ஞாபகமாக வச்சுருக்கேன். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், தூக்கியும் போட மாட்டேன். அது எல்லாமே ஞாபகமாக வச்சிட்ருக்கேன். சரி, யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அதில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டோன்னே பாப்பா வந்து பால் அதிகமாக குடிக்கிறான். அதுவும் மெயினாக நைட்டு. அவனுக்கு எப்போனா நைட்டு தூங்கும் போது பால் வேணும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் வந்து சிலுங்குவான். அப்போ கொடுப்பேன். அப்புறம் காலையில் ஏஞ்சோடனே அப்புறம் சாயந்தரம் ஒரு வாட்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து கிட்ட வந்து நைட்டில் ஒரு 5 6 7 வாட்டி ஏஞ்சி பால் கேட்டுட்ருப்பான். நான் போய் ஆற்றி எல்லாம் இது பண்ணி கொடுப்பேன் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண உடனே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது அவனுக்கு நார்மலாக ஆகிடுச்சு. நைட் ஒரு வாட்டி தூங்கும்போது குடிக்கணும், காலையில் ஏஞ்சி குடிக்கணும், சாயந்தரம் குடிக்கணும், அந்த மாதிரி ரொட்டீனாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சமையல் செய்யணுன்னா கிச்சன் ரூமையே வந்து ஒரு அலப்பறை பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். பூண்டு குழம்பு செய்கிறேன்னு செஞ்சேன் கைஸ். ஆக்சுவலி அக்கா வந்து சூப்பராக செய்வாங்க பூண்டு குழம்பு. எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டதில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்து சொன்னதை கேட்டு நான் செஞ்சேன். ஆனால் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சி போட்டதால் அந்த மிளகுலாம் அதிகமாகி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கல. ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. கேவலமாக இருந்துச்சுன்னா அந்த மிளகு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிட்டேன். அது ஒன்று தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். அடுத்த வாட்டியாச்சும் ஒழுங்காக செய்யணும். நான் ஆசையாக செஞ்சேன். பூண்டு குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா வச்சு கொடுத்ததுலேருந்து எனக்கு அது ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு செஞ்சேன், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வ்ளாகில் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே அடுக்கிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். பாய், தேங்க்யூ.